வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல நிறைய போராட்டங்களை சந்திச்சு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க செல்வத்தை இரட்டிப்பாக்கி உங்க பண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க போற சில சக்தி வாய்ந்த தெய்வீக ரகசியங்களை நாம பார்க்க போறோம். நிச்சயமா இந்த பயணம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இந்த வரிய ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க மனசுக்குள்ள ஆழமா சொல்லி பாருங்க. ஏன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலையும் ஒரு வெற்றி இருக்கு. ஆமாங்க, இது வெறும் வார்த்தை இல்ல. இது கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கான ஒரு பிரபஞ்ச ரகசியம். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன சவால் கூட உங்களுக்கு வரப்போற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அறிகுறி தான். இந்த ஒரு நம்பிக்கையான ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இது மாதிரி பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரணும்னா தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, வாங்க இப்ப நாம விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல கும்பராசியோட அந்த தனித்துவமான குணத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறது தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. கும்பம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி கிடையாது. அது ஒரு புயலுக்கு அப்புறம் வர்ற அமைதி மாதிரி, ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் வர்ற தெளிவு மாதிரி, ஒரு சோதனைக்கு அப்புறம் கிடைக்கிற சாதனை மாதிரி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? உங்க ராசிநாதனான சனி பகவானே தான். அவர் மகரத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு மனசு உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் கும்பராசிக்கு வந்தப்பதான் அவருக்கு நியாயம் கிடைச்சி சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டமே கிடைச்சது. அதனால கும்பத்துல பிறந்த நீங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படாம அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத உங்க வாழ்க்கையில நீங்க பல தடவை உணர்ந்திருப்பீங்க. ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தா கூட அடுத்த சில மாசத்திலேயே உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கும் பாருங்க. சும்மா ஒரு வண்டி பஞ்சர் ஆகி நீங்க தள்ளிக்கிட்டு போனா கூட பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாத, நாளைக்கு உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுதாங்க கும்பராசிக்கான ஒரு எழுதப்படாத விதி. சரி, இந்த பிரச்சனைக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிற விதி உங்க பண விஷயத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பணம் செலவு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கிரக ரகசியங்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்க பணப்பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி இதுதான். வருமானம் வருது, ஆனா அதை விட அதிகமா செலவு போய்கிட்டே இருக்கே, ஏன் கையில பணமே தங்க மாட்டேங்குதே, இதுக்கு என்னதான் காரணம்? சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஜோதிட காரணத்தை நாம பார்ப்போம். உங்க ராசியோட அதிபதி, அதாவது உங்க ராசிநாதன் சனி பகவான், ஜோதிடத்துல 12வது வீடுங்கிறது விரயஸ்தானம், அதாவது செலவுகளை குறிக்கிற இடம். இங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா, உங்க ராசிநாதன் சனியே தான் அந்த 12வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கார். இதனால தாங்க உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாவே அதிகமா இருக்கும். சில சமயம் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு கூட பணம் செலவாகும். இது உங்க தப்பு கிடையாது, இது உங்க ஜாதக அமைப்பு. அதனால இதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்குற மாதிரி கும்ப ராசியில பிறந்த சிலர் அவங்க சொந்த பேர்ல வீடு, வண்டி மாதிரி சொத்துக்கள் வாங்கும்போது சில சிக்கல்களை சந்திக்கலாம். ஒன்னு, அந்த சொத்து நிலைக்காம போகலாம், இல்லனா அதனால பெரிய இஎம்ஐ கட்டுற மாதிரி நிதிச்சுமைகள் அதிகமாகலாம். இதுக்கு என்ன காரணம்னா, சுகத்தையும் சொத்துக்களையும் குறிக்கிற 4வது வீட்டுக்கு 12வது இடத்துல உங்க ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். நீச்சம்னா ஒரு கிரகம் அதோட பலத்தை இழந்து நிக்கிற நிலை. இதை கேட்டு நீங்க பயப்பட வேண்டாம். இதுக்கு எளிய பரிகாரங்கள் இருக்கு. ஆனா சொத்து வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த கிரக அமைப்பு உங்க உறவுகள்ல எப்படி ஒரு ஆச்சரியமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இந்த அட்டவணையில நீங்க பாக்குற மாதிரி ஒரு கும்பராசிக்காரருக்கு அவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய யோகமா, ஒரு பெரிய ஆதரவா இருப்பார். ஏன்னா அப்பாவை குறிக்கிற 9ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம் பெறார், அதாவது முழு பலத்தோட இருக்கார். ஆனா அதே சனி பகவான் மாமனாரை குறிக்கிற 3வது இடத்துல நீச்சம் அடைகிறார், அதாவது பலவீனமாகிறார். இதனால மாமனார் கூட ஒரு சரியான புரிதல் இல்லாம போகலாம். இது அவங்க சேரமாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, 2 பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளையும் அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம். இனி உங்க நிதி விதியையே மாத்தக்கூடிய, செல்வத்தை உங்ககிட்ட ஈர்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீக பரிகாரங்களை பத்தி பார்க்க போறோம். ஆக இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். இந்த 3 வழிகளும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர சக்தி படைச்சது. இது வெறும் பரிகாரம் மட்டும் இல்ல, உங்க கர்ம வினைகளையே மாத்தக்கூடிய தெய்வீக செயல்கள். முதல் பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிற பெருமாளை மனசார வழிபடுறது. திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி நின்னுகிட்டே அருள் கொடுக்கிற பெருமாளை நீங்க வழிபட உங்க பண வரவை குறிக்கிற தனஸ்தானமான 2வது வீட்டுக்கு 7ஆம் பார்வை நேரடியா கிடைக்கும். இது ஒரு தெய்வீக சாவி மாதிரி உங்க வருமான வழிகளை திறந்து எங்கெங்கேயோ தடைபட்டு நிக்கிற பணத்தையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்.
இது ஒரு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. 2வது வழி, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலையும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனுக்கே அர்ப்பணிக்கிறது. இப்படி நீங்க செய்யும்போது உங்க செயல்களால வர்ற நெகட்டிவ் கர்மா எல்லாமே கரைஞ்சு போயிடும். பெருமாள் கிட்ட முழுசா சரணாகதி அடைஞ்சிட்டா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது ஒரு ரொம்ப எளிமையான மந்திரம், ஆனா இதோட சக்தி ரொம்ப பெரியது. 3வதா நான் சொல்ல போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் இதுதான். முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற ஆதரவில்லாத பெரியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான கார்மிக காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க செலவுகளை குறிக்கிற 12வது வீடு மகர ராசி. குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரகம் மகரம் தான். அந்த குடும்ப பிரச்சனைகளால தான் நிறைய பேர் முதியோர் இல்லங்களுக்கு வராங்க. அதனால நீங்க அங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணின்னு உதவி செய்யும் போது உங்க ஜாதகத்தில் இருக்கிற விரயஸ்தானம் சுபமாகுது. உங்க தேவையற்ற செலவு, மருத்துவ செலவு எல்லாமே இது மாதிரி ஒரு நல்ல சுப விரயமா மாறி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். உங்க பண விரயங்கள் நின்னு செல்வம் பெருக ஆரம்பிக்கும். கடைசியா கும்பராசி அன்பர்களே, நீங்க யாருங்கிற உண்மையை நீங்க முதல்ல உணரணும். நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க இறைவனோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றவங்க. ஜோதிட சாஸ்திரத்துல கும்பராசிய ஒரு சாமியார் வீடு இல்லனா ஞானியோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது உலக ஆசைகள் எல்லாம் தாண்டி ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிற இறைவனோட நேரடி தொடர்புல இருக்கிற ஒரு புனிதமான இடம். அதனால தான் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இயல்பாவே உள்ளுணர்வும் தெய்வீக சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமா கேளுங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அந்த ஆதிசிவனோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. இதனால உங்க வார்த்தைக்கு ஒரு அசாத்தியமான சக்தி இருக்கு. நீங்க மனசார ஒருத்தரை வாழ்த்தினா அது அப்படியே பலிக்கும். அதே மாதிரி நீங்க மன வருத்தத்துல கண்ணீரோட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது சாபமா கூட மாறிடும். அதனால உங்க நாவை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க இறைவனோட அனுக்கிரகத்தை முழுமையா பெற்றவங்க. அதனால என்னைக்கும் உங்க மனசை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. உங்க மனசு நொந்து நீங்க கண்ணீர் விட்டா அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா உண்டாக்கிடும். பிரபஞ்சத்தோட நீதி எப்பவும் உங்க பக்கம்தான் இருக்கும். அதனால தேவையற்ற கவலைகளை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து வாழுங்க. என் அன்பான கும்பராசி சொந்தங்களே, ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்யுங்க. நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வர்ற நேரம் வந்தாச்சு. உங்க வெற்றிக்கான நேரம், நீங்க உயர்வதற்கான நேரம் இந்த நொடியிலிருந்து தொடங்கிடுச்சு. இந்த பதிவு உங்க இதயத்துல ஒரு நம்பிக்கையையும் உங்க மனசுல ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கோன்னு நான் மனசார நம்புறேன். இதுல சொல்லப்பட்ட பரிகாரங்களை செஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போற அற்புதமான மாற்றங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்க ஆன்மீக குடும்பத்துல ஒருத்தரா இணைங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.